குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழமை டெய்லி கண்டவர்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 11 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கோல்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன் கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் காலி பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவல்துறைக்காக இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இருக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அணிஞ்சிக்கலாம். ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து செயற்கை நுண்ணறிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா விஐடி சென்னை மற்றும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, ரொம்ப டீப்பாக தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது தேசிய அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசியை வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. சமீப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு வீங்கியோடைய பாதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? பொண்ணுக்கு வீங்கி பாதித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருமல், தும்மல், சளி, உமிழ்நீர் திவலைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பரவும். ஒரு வாரத்துலேருந்து 16 நாட்களுக்கு இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தென்பட ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நம்ம தனியாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதால பாதிக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தி கொண்டு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா MR அப்படின்ற தடுப்பூசி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வழங்கப்படுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு வீங்கி வைரஸுக்கு தேவையான அதாவது வந்து பார்த்திங்கன்னா MMR எனப்படும் தட்டமைக்கான மம்ஸ் ரூபல்லா தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுவதில்லை. ஓகேங்களா? அதை வந்து இதில் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தேசிய தடுப்பூசி அட்டவணையில் என்னென்ன தடுப்பூசியெல்லாம் வழங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். 11 தடுப்பூசிகள் வழங்குறாங்க. முக்கியமாக அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க இருக்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இந்த பட்ஜெட்டுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும். தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகிறாங்க, தயவு செஞ்சு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 2015 மார்ச் நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா 1.44 லட்சம் பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்திருக்காங்க. தற்போது 1.10 லட்சம் பணியாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? வேக்கண்ட் நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கான்ட்ராக்ட் வேகன்சிலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. தயாராக இருங்க. ஓகேங்களா? அடுத்தது 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 77,540 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கடி வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் தொட்டால் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் அப்படின்ற நோயினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2024 43 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. 2025 தற்போது வரக்கூடிய 2025 வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கன்னியாகுமரியில் 2 உயிரிழப்பும், நாமக்கல் ஒரு உயிரிழப்பும் என மொத்தம் 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார நிலையங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேபிஸ் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு தயாராக இருக்குது. தெருநாய் அல்லது செல்லப்பிராணிகள் கடித்தவர்களுக்கு 4 தவணைகளில் தடுப்பூசி போடுறோம். ஓகேங்களா? ரேபிஸ் தடுப்பூசி முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் ஒரு தடுப்பூசி போடுறோம், அடுத்து 3ஆம் நாள், அடுத்து 7வது நாள், அடுத்து 28வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி வழங்கப்படுது. மேலும் ஆழமான காயம் இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்யூனோகுளோபுலின் அப்படின்ற தடுப்பூசி வந்து கூடுதலாக செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும்தான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ICC சாம்பியன் டிராஃபி இறுதி ஆட்டத்தை வந்து நியூசிலாந்து அணியை வீழ்த்தி 3வது முறையாக கோப்பையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கைப்பற்றிருக்கு. ஓகேங்களா? சாம்பியன் டிராஃபி வந்து பார்த்திங்கன்னா 1998ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. வங்கதேசத்தில் நடைபெற்ற அறிமுக போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கிந்திய தீவு அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வந்துச்சு. ஓகேங்களா? 2002 நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை அணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்பை பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் நேற்றே பார்த்துட்டோம், இருந்தாலும் கீழே ஒரு டைம் இருக்குது, நான் ஒரு டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து தாய்மொழியில் தேர்ச்சி பெறாதவருக்கு அரசு பணி எப்படி வழங்க முடியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க, மதுரை கிளை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் கள்ளிப்பட்டியை சேர்ந்தவரான ஜெயக்குமார் இவர் வந்து தேனி மின் பகிர்மான வட்ட இளநிலை உதவியாளராக வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்திருக்காரு. CBSE பள்ளியில் முழுமையாக படித்தவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இவருக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தமிழ் வழி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா. அந்த சட்டத்தின்படி இவர் அந்த தேர்வை எழுதினார். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இவர் பாஸ் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா பணியிலேருந்து விடுப்பு அளிச்சிட்டாங்க அவருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மது புகையிலை விளம்பரங்கள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது மது புகையிலை பயன்பாடு தொடர்பான நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து பார்த்திங்கன்னா விளம்பரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகத்துக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருக்கு. ஓகேங்களா, இல்லை ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை மற்றும் மது சார்ந்த விளம்பரங்களை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. ஓகேங்களா, இது இப்போ தான் பண்ணுறாங்க அப்படின்றனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் அந்த நாட்டினுடைய 57வது தேசிய தினம், அதாவது மார்ச் 12ஆம் தேதி தேசிய தினம் கொண்டாடுறாங்க. அந்த நாட்டினுடைய அந்த தின விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறார். ஓகேங்களா, ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். நம்ம மேலே சொன்ன மாதிரி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஓகேங்களா துபாயில் மார்ச் 10ஆம் தேதி நடந்துச்சு. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வீழ்த்தி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கு. ஓகேங்களா, இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இந்தியா ரெண்டுக்கும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்பை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு. நம்ம முன்னாடி சொன்ன மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா இருவருக்கும் இணைந்து கொடுத்துட்டாங்க. 2013 இந்தியா இங்கிலாந்து பர்மிங்ஹாம் அப்படின்ற இடத்துல நடந்த இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுச்சு. 2020 இந்தியா நியூசிலாந்து துபாயில் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. தொடர்ந்து வந்து 3 முறை கோப்பை கைப்பற்றிருக்கும். அதிக முறை கோப்பை கைப்பற்றுறது நம்ம தான். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பியன் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 2 கோப்பைகளை கைப்பற்றிருக்கு. ஓகேங்களா, இதன் பொறுத்தளவு 2022 வந்து பார்த்திங்கன்னா சௌரவ் கங்குலி தலைமையிலான வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் கோப்பை வென்றோம். 2013 MS தோனி அவர்களுடைய தலைமையிலும் 2025 வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய தலைமையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பை வந்து ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்சியில் கேட்டுருவாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சிம்பிளாக கேட்பாங்க. போன டைமே கேட்டாங்க உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா யார் கேப்டன் சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேங்களா, இந்த போட்டியில் ஜெயிச்சது மூலம் இந்தியா சாம்பியன் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21.54 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகை வந்து கொடுத்துச்சு. ரன் ஆஃப் நியூசிலாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11.46 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, கனடாவின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணரும் அந்த நாட்டின் மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநருமான மார்க் கார்னி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்க இருக்கிறார். ஓகேங்களா, ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அது பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். உலகின் 18வது இடத்துல தில்லி இருக்குது. அதாவது சொகுசு வீடுகளின் விலை அதிகரிப்பு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 18வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தில்லி இருக்குது. மொத்தம் 100 நாடுகளுக்கு எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தில்லி 18வது இடத்துல இருக்குது. இந்தியாவை சேர்ந்த ஒரு நகரம் தில்லி, அது வந்து பார்த்திங்கன்னா 18வது இடத்துல இருக்குது லிஸ்ட்டில். அடுத்து சிம்போனி இசை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்தோம். இளையராஜாவுடைய சிம்போனி நிகழ்ச்சி வந்து லண்டனில் உள்ள எவன்டீம் அப்பல்லோ அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட பேலியன்ட் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்போனி இசையை வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறாரு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா முழு அளவிலான மேற்கத்திய சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இணைஞ்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.